வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க. என்ன வீடியோ தெரியுமா? தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களே, அவங்கள அமித்ஷா அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க போறாரு பார்த்தீங்களா, அந்த பதவியேற்பு விழா மேடை, அந்த மேடையிலே வச்சு கண்டிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது. எதுக்காக அமித்ஷா அவர்கள் கண்டிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வார காலமாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சேனல்ஸில் வந்து பேசினது, செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினது பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து மாறி இருக்கு. ஏன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எதிராக, இந்த கூட்டணி விவகாரத்தில் அண்ணாமலையுடைய கருத்துக்கு எதிராக தமிழிசை அவர்கள் பேசினாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ. ரெண்டாவது, அதை விட பெரிய இஷ்யூ என்ன தெரியுமா? நான் தலைவராக இருக்கும்போது அவங்க சொன்னது தான், நான் தலைவராக இருக்கும்போது சீரியஸ் கிரைம், கடுமையான குற்ற பின்னணி இருக்கிறவங்கள கட்சியில் வந்து நான் சேர்க்க மாட்டேன். ஆனால் இப்போ சீரியஸ் கிரைம் பின்னணி இருக்கிறவங்க, குற்ற பின்னணி இருக்கிறவங்க கட்சியில் அதிகமாக சேர்க்கப்படுறாங்க, கட்சியில் நிறைய பொறுப்புகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது தமிழிசை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட்டு திமுகவினர் முன்வைக்கக்கூடிய வாதம். ஒவ்வொரு கட்சியிலையும் கடுமையான குற்ற பின்னணி இருக்கிறவங்க இருப்பாங்க தான், எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. ஆனால் திமுகவினர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிஜேபியில் மட்டும்தான் அப்படி கடுமையான குற்ற பின்னணி இருக்கிறவங்களை வந்து கட்சியில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க. அதையே இப்போ வந்து தமிழிசை அவர்களும் பேசியிருக்காங்க. இது ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறுனுச்சு. இப்படி பொது வெளியில் இப்படியெல்லாம் பேசுறது கட்சியை பலவீனப்படுத்தும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் பதிவுகளை போட, கல்யாண்ராமன் போன்றவர்கள்லாம் அண்ணாமலையுடைய வார் ரூம், இவங்க திட்டுறதெல்லாம் அண்ணாமலையுடைய வார் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண்ராமன் சொன்னார். இப்போ அமித்ஷாவும் அண்ணாமலையுடைய வார் ரூமில் வந்து சேர்ந்துட்டாரா? அந்த வீடியோவை பார்க்கும்போது தமிழிசை அவர்களை கண்டிப்புடன் ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அமித்ஷா அப்படிங்கிறது உறுதியாகுது. என்ன பேசினாரு அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் க்ளோஸாக மானிட்டர் பண்ணீங்க அப்படின்னா, வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அமித்ஷா. அப்போ டெஃபினட்டாக மாநில தலைமையுடைய கருத்துக்கு எதிர்கருத்தை சொல்லக்கூடாது. அண்ணாமலை தான் மாநில தலைவர், அவருக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில், அவரோட சேர்ந்து செயல்படக்கூடிய வகையில் வந்து நடங்க. தனியாக நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, அந்த ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலைக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறது, இதை பண்ணாதீங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னதாக செய்திகளை வந்து பார்க்க முடியுதுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவினர் தமிழிசை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவினர் நிறைய பேர், உதாரணத்துக்கு திமுகவுடைய வழக்கறிஞர் சரவணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பெண் தலைவரை வந்து இப்படி மிரட்டும் துணியில், ரொம்ப ஒரு கண்டிப்பான உடல் மொழியில் வந்து இப்படி அமித்ஷா மேடையில் வந்து பேசுனது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுகவுடைய சரவணன் அவர்கள் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஏன் மேடையில் அமித்ஷா அவர்கள் இப்படி தமிழிசை அவர்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. அப்போ அமித்ஷா அவர் நினச்சிருந்தாருன்னா தனியாக கூப்பிட்டு வந்து இதை பேசியிருக்கலாம், ஃபோன் பண்ணி பேசி கண்டிச்சிருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு மேடையில் அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை கண்டிக்கிறாரு அப்படின்னா ஒரு மெசேஜை எல்லாத்துக்கும் சொல்ல வராரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவர், அவர் தான் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கமாண்டர். அவர் சொல்கிறத கேட்டுட்டு கட்சியுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுங்க, தனியாக உங்கள் இஷ்டத்துக்கு ப்ரெஸ் மீட்டில் எதுவும் பேசக்கூடாது, குறிப்பாக அண்ணாமலைக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறத தமிழிசை அவர்களை சொன்னதை கண்டித்ததன் வாயிலாக எல்லாத்துக்கும் இந்த மெசேஜை அமித்ஷா பாஸ் பண்ணுறாரு அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.